சாந்தி சிஸ்டர், குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷி குஷியா இருக்கேன். இன்னும் ஒரு 3 நாள்ல கிறிஸ்மஸ் வரப்போகுது. ஸோ எல்லோருக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். ஸோ அந்த கிறிஸ்மஸ் விழாவில் தான் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் அவர் சொல்லியிருப்பாரு, நான் அதாவது உலகத்திலேயே எல்லோரையும் மகிழ்விக்கக்கூடிய ஒரே பண்டிகை கிறிஸ்மஸ். அப்புறம் நான் கிறிஸ்தவன் என்பதில் பெருமை கொள்கிறேன். நானும் ஒரு கிறிஸ்தவன் தான். அதுக்கு அவர் சொல்ற காரணம் என்னன்னா, நான் டான் பாஸ்கோ ஸ்கூல்ல படித்தேன், லயோலா காலேஜில் படித்தேன், அதனால நானும் ஒரு கிறிஸ்தவன்றாரு. ஸோ பெரும்பான்மையானவர்கள் கிறிஸ்தவ கல்லூரி அல்லது கிறிஸ்தவ ஸ்கூல்ல ஒரு தடவையாவது படிச்சிருப்பாங்க. பட் ஓகே, எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில வந்து என்ன நீங்க கிறிஸ்டின் பார்த்தா கிறிஸ்டின், முஸ்லீம் பார்த்தா முஸ்லீம், இந்துன்ட்டு அப்படியே அந்த அரசியலுக்கு ஏற்ற மாதிரியும் பேசிட்டாரு. ஸோ இதுல என்ன ஒண்ணுன்னா, நான் டான் பாஸ்கோ ஸ்கூல்ல படித்தேன் அதனால நான் கிறிஸ்டின் அப்படின்றதுல யார் சந்தோஷப்படுவாங்க? அதுக்கு பதிலாக பைபிள்ல இருக்கிற நிறைய விஷயத்த பேசினா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க கிறிஸ்டின் சொல்றேன். சூப்பர் இல்ல? அதே இந்து கோயிலுக்கு போய் இந்து மதத்துல உள்ள நிறைய விஷயத்த பேசினா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க? மதத்தில் உள்ளது சும்மா நானும் இந்துன்றது வந்து அரசியல்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ஒரு முஸ்லிம் கூட்டத்துல போய் குரானை பற்றி நிறைய பேசினா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க? அப்ப உண்மையிலே நம்புவாங்க இவங்களுக்கு வந்து எல்லாத்துலயும் ஆர்வம் இருக்குது, ஸோ இவங்களால நமக்கு எந்த ஆபத்தும் வராது. ஏன்னா மக்களுக்கு அந்த ஒரு பயம் தான். அதை வச்சுதான் இப்ப அரசியலே நடக்குது இல்ல. இவங்க ஆட்சிக்கு வந்த ஆபத்து, அவங்களுக்கு வந்த ஆபத்து, மற்றபடி யார் வந்தாலுமே வந்து விலைவாசி ஏறப்போகுது, இயற்கை சீற்றம் வரப்போகுது, அதெல்லாம் யாருமே எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்ப இது ஒண்ணு புடிச்சிக்கிறாங்க எல்லோரும். ஆனா அந்த மாதிரி பண்ணக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னா யாருமே கிடையாது இல்லையா? 3 மதத்துடைய விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்பதானே உண்மையிலே 3 மதத்தையும் நேசிக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ அப்படி நம்ம தான் போகணும் அப்படின்னா. ஆனா நம்ம அதுக்கு போக மாட்டோம். ஏன் போக மாட்டோம் அப்படின்னா, இந்த கலியுகத்துடைய எந்த பதவியா இருந்தாலும், அது எந்த துறையை சார்ந்தாலும் சரி, அரசியலா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து ஒரு முள் கிரீடம்ன்றது. முள்ளுனால ஆன சீட் அது. அதுல உட்கார ஆசைப்படுவீங்களா? நான் உங்களுக்கு தங்க கிரீடம், தங்க ஆசனம் கொடுக்கிறேன். எப்ப? கலியுகம் அழிந்து வரப்போற சத்தியுகத்தில். கலியுகத்தின் கடைசி 100 வருடத்தில் தான் கடவுளே இந்த பூமிக்கு வரார். வந்து சொல்றாரு, இது 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கமாகவும் அடுத்த பாதி நரகமாகவும் இதே பூமி, குறிப்பாக பாரத பூமி சொர்க்கமாக இருந்தது. அங்க வாழ்ந்தவர்கள் தான் 33 கோடி தேவதைகள், இந்துக்கள் தெய்வம்னு இன்னை வரைக்கும் கோயில் கட்டி கும்பிடுறாங்க. நம்மள மாதிரி மனிதர்கள் தான் தெய்வீக குணத்தில் நிரம்பியவர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களை கடவுள் படைத்தார். எப்ப படைத்தார்? சொர்க்கத்தில் வந்து படைக்கல. சொர்க்கத்திற்கு முன்பு இருந்த அந்த நரகத்தின் கடைசியின் ஒரு வருடம் வந்து இப்ப உலகம் எப்படி இருக்குது? எல்லாம் காம கோபம் பற்று பேராசை அகங்காரத்தில் மூழ்கி இருக்கிறாங்க. இதனாலதான் சொர்க்கத்தை இழந்தீங்க. இதுல இருந்து வெளில வந்துட்டீங்கன்னா மீண்டும் சொர்க்கம் உங்களுக்கு கிடைச்சிடும். ஏன்னா சொர்க்கத்துல காம கோபம் பற்று பேராசை அகங்காரமே இருக்காது. அதனாலதான் அளவற்ற செல்வம், அவ்வளவு அழகா இருப்பாங்க. ஒரு சின்ன தலைவலி கூட இல்லாத அளவுக்கு ஆரோக்கியமா இருப்பாங்க. 150 வருடம் ஆயுள். அத்தனையும் உங்களுக்கு மீண்டும் கொடுக்கப்படும். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் அங்க நீங்க எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தெய்வீக குணத்தை வளர்த்துக்கணும். அங்க காமம்னா என்னன்னே தெரியாது. குழந்தை கூட கணவன் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போதுதான் மனைவி கர்ப்பம் ஆவார். ஏன்னா தூய்மையான ஆத்மாவின் எண்ணத்திற்கு அவ்வளவு சக்தி இருக்கும். அதான் யோக பலம் சொல்றது. சோ ஆனா இன்னைக்கு காமத்திலே மூழ்கி கிடக்குறாங்க எல்லாரும். அப்ப அதை எப்படி வெல்ல முடியும்? அதுவும் கணவன் மனைவி ஒன்னா இருந்துகிட்டே வெல்லணும். அதான் ராஜயோகம். சன்னியாச மார்க்கம் கிடையாது. அவங்க எதுவுமே வேண்டான்ட்டு போறாங்க. அவங்களுக்கு எதுக்கு உலக ராஜ்யம்? சோ கடவுள் சன்னியாசம் இல்லற மார்க்கத்தினருக்கு தான் இந்த ஞானத்தை கொடுக்கிறார், சன்னியாசிகளுக்கு கிடையாது. சோ வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, சொர்க்கத்தில் ஆத்மா நான்ற உணர்வுல இருந்தாங்க. அதாவது உயிர், அது பூர்வ மத்தியில நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் இங்க பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. சோ அந்த ஆத்மா தான் கண் வழியா பாக்குது, வாய் வழியா பேசுது, அனைத்து காரியங்களையும் ஆத்மா தான் உடம்பு மூலமா பண்ணுது. அது போயிடுச்சுன்னா இது வெறும் ஜடம். கண் இருந்தும் பார்க்காது, காது இருந்தும் கேட்காது, வாய் இருந்தும் பேசாது. சோ அந்த ஆத்மாதான் நான்ற உணர்வுக்கு வாங்க. இப்ப மண்ணுனாலான இந்த உடலே நீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இப்ப எழுப்புறாரு, ஆதாமை மண்ணுல இருந்து எழுப்புன மாதிரி நம்மள இந்த மண்ணுன்ற உடல்ல இருந்து எழுப்புறாரு. ஆத்மா நீ ஏந்திரிச்சு வா. இதுதான் அங்க அப்படி சொல்லப்பட்டிருக்கே தவிர நிஜமா மண்ணுல இருந்து உருவாக்கல. ஆதாமுக்கு முன்னாடியும் மனிதர்கள் இருக்கிறாங்க. அதுலயே பைபிளே இருக்கும். முதல்ல அலங்கோலமா இருந்தது உலகம், அதை ஒழுங்குபடுத்தினார் கடவுள். அதுதான் கடவுளுடைய வேலை. ஜூ மந்திரகாலி போட்டு உருவாக்குறது கிடையாது. சரி, இதை யார் சொல்றா அப்படின்னா கடவுள் சொல்றார். அவரைத்தான் இந்துக்கள் சிவனும் முஸ்லிம்கள் அல்லாஹ்னும்
கிறிஸ்தவர்கள் பரமபிதானும் சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து கிடையாது. தாயின் கர்ப்பத்தில் பிறந்த யாரும் கடவுள் கிடையாது. ஏன்னா இப்போ சும்மா ஒரு இயேசு கிறிஸ்துவ எடுத்துக்கிட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி உலகம் எப்படி இருந்ததாக பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. உண்மையில் எதுவுமே ராமாயணமோ மகாபாரதமோ குரான் பைபிள்ல உள்ள சம்பவங்களோ நடந்தது கிடையாது. அது கடைசியில நடக்க போற விஷயம். சோ அது வேற பக்கம், ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் ஒருவேளை அது நீங்க உண்மையா எடுத்துக்கிட்டீங்கன்னா, பைபிள்ல படி இயேசு பிறக்கும்போது உலகம் எப்படி இருக்குது? மோசமா இருக்குது. இயேசு இறக்கும்போது எப்படி இருக்குது உலகம்? அதை விட மோசமா இருக்குது. சரி, இறந்த பிறகு இப்ப எப்படி இருக்குது உலகம்? ரொம்ப 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 கேவலமா இன்னும் இருக்கு. மோசமா இருக்கு. அப்ப அவர் வந்ததுனால எந்த வித்தியாசமும் நடக்கல. ஒரு மதம் உருவாச்சு, அவ்வளவுதான். இதேதான் எல்லா மதத்துக்கும் பொருந்தும். எல்லா மதமும் வந்தது. ஆனா உலகம் கீழே இறங்குறதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியல. அது கரெக்ட் பிரதர். ஒரு விஷயத்த ம், யோசிக்கணும். இறைவன் வராரு, உபதேசம் தராரு. தந்தா ம், உலகம் தூயதா தானே இருக்கணும். இப்போ ம். மதம் இயேசு வந்தாருன்னா, இயேசுக்கு அப்புறம் உலகம் இப்போ புனிதமா மாறி இருக்கணும். அதே மாரி கரெக்ட். பகவத்கீதை கிருஷ்ணர் வந்தாரு, பகவத்கீதை குடுத்தாரு. இப்ப உலகம் புனிதமால்ல மாறி இருக்கணும். ம். டெய்லி நியூஸ எடுத்து பார்த்தா கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. இப்ப நெறைய தீ விபத்து, ஆக்சிடென்ட் நெறைய நடக்குது பிரதர். இப்போ ம். ரீசென்ட்டா இந்த 1 வீக்ஸ்ல. கரெக்ட். குழந்தைகளே இறக்குறாங்க. நெறைய குழந்தைகள் நடந்தது. நெறைய மரணம் நடக்குது குழந்தைகள். ம். சோ இப்ப என்னன்னா, ஆ அவர்கள் எல்லாம் மதத்தை உருவாக்க வந்த மத ஸ்தாபகர்கள். கடவுள் கிடையாது. கடவுளுடைய வேலை மதத்தை உருவாக்குறது இல்ல. மதங்களற்ற உலகத்தை உருவாக்குறது. அது மனிதனால முடியாது. மனிதன் அப்படி நினைச்சான்னா, கூட இன்னொரு குழப்பம் ஆயிடும். இல்லையா? அப்படிதான் கம்யூனிஸ்ட்காரங்க, இறை மறுப்பாளர்கள்லாம் நினைச்சாங்க. நம்ம அழிச்சிட முடியும்ன்ட்டு. வேணா ஒண்ணு பண்ணலாம். இப்ப வடகொரியா மாதிரி ஒரு ஹிட்லர் ஆட்சி மாதிரி நடந்தா, ஆனாலும் மனிதர்கள் அமைதியா இருக்க மாட்டாங்க. இல்லையா? அந்த சாபம் இருந்துகிட்டே கரெக்ட் இருக்கும். பிரதர். இருந்துகிட்டே இருக்கும். அங்கிருந்து தப்பிச்சு போகணும்னு நினைப்பாங்களே தவிர, அதனால யாருக்கும் நன்மை கிடையாது. சோ அப்ப ஒருவேளை வடகொரியால இருக்கிற மாதிரி, ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற மாதிரி, ஆப்கானிஸ்தான்ல ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ், பயங்கர ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ். பாட்டு, சத்தம், சினிமா எதுவும் கேட்கக்கூடாது. பார்க்கவே இப்ப கூடாது. கூட சட்டப்படி ஒரு குற்றம். நியூஸ் பார்த்தேன் பிரதர். ஒரே நாடு, ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க அது வருது. என்னன்னு அது தெரியல. ஆ, தம்ப்நெயில் மட்டும் ம். போட்டிருந்தாங்க. இத பத்தி சரி. பேசுறது தான். அது அது தனியா போடலாம். அது அரசியல் டாபிக் அது. ஆனா அதுலயும் ஒரு ரகசியம் இருக்குது. ஆன்மீக ரகசியம் இருக்குது. ஆ, சரி, இதுலயே அதையும் பேசிடலாம். ஆ, இப்ப என்னன்னா, இப்ப ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற மாதிரி பாட்டு சத்தமே கேட்கலன்னா எப்படி இருக்கும் உலகம்? சூப்பரா இருக்கும். ஏன்னா எங்க அமைதியா பார்த்தாலும் இருக்கும். சத்தம் கேக்குது. எந்த நேரமும் சத்தம் தான் கேட்டுட்டு இருக்குது. அதுவும் இப்ப வர பாட்டெல்லாம் கேட்டா அப்படியே போய் தூக்கு மாட்டி தொங்கலாம் போல இருக்குது. கரெக்ட் அப்படி இருக்குது. பிரதர். ஆனா ஒரு விதத்துல அது நல்லது. ஏன்னா இளையராஜா டைம்ல போட்ட பாட்டு கேட்கறதுக்கு மட்டும் நல்லா இருக்காது. வார்த்தைகள் விஷமாக இருக்கும். இன்னைக்கு சமுதாயம் கெட்டு போனதுக்கு அது ஒரு காரணம். இப்பதான் எதுவும் கேட்கலையே, அதனால பிரச்சனை இல்ல. சோ ஆனால் சத்தமே இல்ல அப்படின்னா ஒருத்தன் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இப்ப அ இப்ப அந்த அளவுக்கு இருக்குதா தெரியல. நாங்க சின்ன வயசுல ஒருவேளை நான் வளர்ந்த இடம் அப்படியா என்னன்னு தெரியல. ஆ அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கேயோ ஏதோ ஒரு பக்கத்து கிராமத்துல ஓடுற சவுண்ட் எல்லாம் கேட்கும். மாடிக்கு வந்துட்டா. அவங்க வந்து இந்த ஸ்பீக்கர் வைப்பாங்க. நல்லா ஃபுல் சவுண்ட் வைப்பாங்க. அந்த புனல் ஸ்பீக்கர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா பிரதர். பக்கத்து ஊருக்கே கேட்கும். தெளிவா கேட்கும். மாடியில உட்கார்ந்துட்டு படிக்கலான்னு உட்கார்ந்தா, அதுதான் கேட்டுட்டு இருக்கும். சோ இப்ப அந்த ஏன்னா எல்லாரும் ஒரே கெப்பாசிட்டி கொண்டவர்கள் கிடையாது. ஒரு சிலர் சத்தம் போட்டுட்டு இருக்கும்போதே படிச்சுடுவாங்க. பாட்டு கேட்டுட்டே கூட படிக்க முடியும். ஆனால் எல்லாராலயும் அது முடியாது. அப்ப சக்தி கம்மியா இருக்கிறவங்களுக்கு அமைதி தேவை. சோ அது ஆப்கானிஸ்தான்ல கிடைக்குது. அது நல்ல விஷயம். ஆனால் அது வந்து வலுக்கட்டாயமாக திணிக்கிறாங்க. ஒரு பயத்தினால கரெக்ட். உள்ள அது ஏத்துக்க அமைதியா இருக்குது. முடியாது. கரெக்ட். ஆ தெரியாம பெண்கள் கொஞ்சம் முகம் தெரிஞ்சிச்சுன்னா அரெஸ்ட். ஒரு யூடியூபர் போய் அந்த தாலிபான்காரங்கள ஏதோ ஒரு இன்டர்வியூ எடுக்குறாங்க. அவரு அப்படியே வழிஞ்சு வழிஞ்சு பேசுறாரு. ஏன்னா அப்பதான் அவரு முதல்ல பொண்ணையே பார்க்குறாரு. ஏன்னா எல்லாம் மூடிட்டுல்ல இருப்பாங்க. சோ அந்த பொண்ணு, அதாவது இந்த நாடு வந்து ரொம்ப இப்படி ஃப்ரீயா இருக்குதுன்னு காட்டிக்கிறதுக்காக அந்த பொண்ணு எடுத்திருக்குது. எல்லாருக்குமே அந்த தாய்நாட்டு பற்று இருக்கும் இல்லையா? எடுத்துச்சு, போட்டுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா வைரல் ஆயிடுச்சு. வைரல் ஆன புட்றா அந்த பொண்ணுன்ட்டு கூப்ட்டு வந்து, என்ன பண்ணாங்கன்னே தெரியல, இறந்து போச்சு. ஆ ஏதோ விஷம் வச்சு குடுத்துட்டாங்களா என்னவோ தெரியல. அவங்க வீட்டுக்காரங்களே வந்து நண்ப ஒரு ஃப்ரெண்ட் பார்ட்டிக்கு போனா, ஃப்ரெண்ட் விஷம் குடுத்துட்டாங்கன்ட்டாங்க. இல்லாட்டினா இவங்கள கொன்னுடுவாங்க. அதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை இல்லையா? தன் மகள் இறந்துட்டான்ற வருத்தத்த கூட அவங்களால தெரிவிக்க முடியாத ஒரு நிலை. ஆனால், ஒருவேளை இப்படியெல்லாம் ரூல்ஸே கிடையாது.
ஆனாலும் அதே மாதிரி அமைதியா இருக்கிறாங்கன்னா எப்படி இருக்கும்? அதான் சொர்க்கம். செம்மையா இருக்குல்ல பிரதர். அதுதான் சொர்க்கம். இயல்பாகவே எல்லாருமே அமைதியாக இருப்பாங்க, ஆனந்தமா இருப்பாங்க, குறை கண்டுபிடிக்கிற விஷயமே இருக்காது இல்லையா? இன்னைக்கு அந்த ராஜாராணி ஆட்சி தான் பிரச்சனை, வெளிநாட்டுக்காரங்க வராங்க, தேவையில்லை, நம்ம மக்களாட்சி எடுத்துட்டு வரலான்னு மகாத்மா காந்தி எடுத்துட்டு வந்தார். ஆனா மக்களாட்சியில பிரச்சனை என்ன? 5 வருஷம் தான். ஏன்னா அவரு புத்திசாலித்தனமா எப்படி யோசிக்கிறாங்கன்னா, ஒருவேளை அவன் கரப்டா இருந்தான்னா 5 வருஷம் கழிச்சு தூக்கிடலாமே அப்படின்ட்டு. ஆனா சுத்தமான மனுஷனுக்கு கலியுகத்துல எங்க போவாங்க? அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க? எதை வச்சு அரசியல் பண்ணலாம்? அப்ப ஒரு பயத்தை உருவாக்கணும். நிறத்தினால, மதத்தினால, மொழியினால, ஏதோ ஒரு விதத்துல எதையோ வச்சு அரசியல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சோ இதெல்லாம் நீங்கணுன்றதுக்காக தான் ஒரு நாடு, ஒரு எலெக்ஷன் இப்படி எல்லாம் எடுத்துட்டு வர்றது. அதை பத்தி எனக்கும் ஃபுல் டீடைல் தெரியல. பட் ஆனா இப்ப சொர்க்கத்துல அப்படிதான் இருக்கும். ஒரு கிருஷ்ணருடைய ராஜ்யம் நடக்கும். நிறைய ராஜாக்கள் இருப்பாங்க. ஆனா கிருஷ்ணருடைய வழிப்படி நடப்பாங்க. ஆக்சுவலா அதே அர்த்தத்துல தான் இங்கேயுமே. இப்ப பிரதமர் இருக்காருன்னா அவர் சொல்றதை எல்லாரும் கேட்கணும். கேட்கறாங்களா எல்லாரும்? கிடையாது. ஏன்னா அதுக்கு எதிராக ஆட்சி வெவ்வேறு இடத்துல இருக்குது. சோ அது ஒரு பெரிய டிராபேக் தானே. அப்ப மக்களை குழப்பத்திலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. சோ அதை நீக்கிறதுக்காக அது இருக்கலாம். சோ அதுக்கு காங்கிரஸ் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சது. இன்னைக்கு ஒரு நாடு ஒரு எலெக்ஷன் எடுத்துட்டு வருவீங்க. நாளைக்கு வந்து அது எதன் ஆதாரத்துல எனக்கு அது புரியல. அது ஆக்சுவலா அவங்களே நியமிக்கிற மாதிரி முதல்வரா எப்படின்னு தெரியல. கடைசியில அப்படி ஆயிடும்ன்றாங்க. ஆனா என்ன நல்லது தானே? என்ன பிரச்சனை? இல்ல இருக்கிறதுல பெண்களுக்கு ரொம்ப சேஃப்டியான இடம் வந்து மலேசியா, முஸ்லிம் நாடுகள்னு சொல்றாங்க. அது மதத்தின் நாடுதான். இதனால இந்துக்களுக்கு இன்னும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்க இந்தியாவில இருந்து போற இந்துக்கள் ரொம்ப பிடிக்குது அவங்களுக்கு அந்த இடம். நாங்க 12 மணி கூட சேஃப்டியா ஃபீல் பண்றோம்ன்றாங்க. அப்ப அந்த மதம் அங்க ஆட்சி செலுத்துறதுனால இன்னொரு மதத்துக்கு ஆபத்தெல்லாம் யார் கிடையாது. இருந்தாலும் பிரதர், மக்கள் நிம்மதியா, அமைதியா, ஆரோக்கியமா, சந்தோஷமா இருந்தா போதும் தானே. ம். எப்படிப்பட்ட ஆட்சி முறையா இருக்கலாம், யாரு வரலாம், அவ்வளவுதான். என்ன வேணாலும் நடக்கட்டுமே. நமக்கு தேவை அதுதானே. ஆனா என்ன நினைச்சுக்கிறாங்க, ஒரு மதம் வந்துருச்சுன்னா நமக்கு நிம்மதி இல்லாம போயிடும்ன்ற ஒரு பயத்தை கற்பனை, ஏற்படுத்துறாங்க. பயம். பயத்தை ஏற்படுத்தி ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லா இடத்துலயுமே. அதே மாதிரி அங்க பாத்தீங்கன்னா இடதுசாரி, வலதுசாரின்ட்டு அமெரிக்கா போன்ற இடங்கள்ல நடக்கும். சோ உலகம் ஃபுல்லாவே இந்த மக்களாட்சின்னு வந்தாலே இது ஒரு பெரிய பிரச்சனை. ஆஹ் எங்கேயோ ஒரு இடத்துல ராஜராணி ஆட்சி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அமெரிக்கா போன்ற நாடுகள் கம்முன்னு இருக்காது. அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, மக்களை அடிமைப்படுத்துறாங்கன்னு செய்தியை பரப்பி பரப்பி அவங்கள ஒரு வழி பண்ணி அவனுக்கும் ஒரு பயமாகி என்ன ஆயிடும், உண்மையிலே ஹிட்லர் மாதிரி ஆக ஆரம்பிச்சிருவான். ஏன்னா மத்தவங்க உள்ள வந்து இங்க குழப்பத்தை ஏற்படுத்தும் போது அது மாதிரி நடக்க வேண்டிய சூழ்நிலை வருது. மொத்தத்துல எல்லாருக்குள்ளயும் சாத்தான் இருக்கிறான். அதான் பிரச்சனை. சாத்தான் வெள்ளையனை வெளியேற்றினா இந்தியா சுதந்திரம் அடையாது. எல்லாருக்குள்ள இருக்கக்கூடிய சாத்தானை வெளியேற்றணும் இல்லையா? அந்த சாத்தான்றதுதான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணனை தவிர, ராமாயணத்தை சொன்ன மாதிரி 10 தலையை தூக்கிட்டு எவனும் கிடையாது. எல்லாருக்குள்ளயும் அது இருக்குது. நம்மளதான் கட்டி வச்சிருக்கிறான். ஒட்டுமொத்த உலகமும் இலங்கை தான். அப்ப இலங்கையில இருந்து பாரதத்துக்கு அழைச்சிட்டு வராங்க சீதைய, ராமாயணத்தின் படி. அது எந்த பாரதம்னா சொர்க்கம், அகண்ட பாரதம், அதாவது துண்டுபடாத பாரதம். உண்மையிலே மனதால கூட இல்ல, இன்னைக்கு சும்மா பேரளவுல நம்ம பாரதம்னு சொல்லிக்கிட்டா கூட ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்குது இல்லையா? இப்ப கொஞ்சம் எல்லா இடத்தையும் ஒரே ஆட்சி வந்துகிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் அந்த பிரிவினை இதெல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா சொர்க்கத்தில் தான் உண்மையிலே ஒரே பாரதமாக இருக்கும். சோ அது வரப்போறதோடைய அடையாளம் இது. அதே மாதிரி ஸ்வச் பாரத்னு பிரதமர் எடுத்துட்டு வந்தார், தூய்மையான பாரதம்ட்டு. சோ ஓகே, வெளியில இருக்கிறது தூய்மை, அதுவே கஷ்டம்தான். ஆக்கிட்டாங்கன்னே கூட வச்சுக்கோங்க. மனிதர்கள் உள்ள இருக்கிற அழுக்கை எப்படி நீக்க முடியும்? இதுக்குதான் கடவுள் வராரு இறுதியில. ரகுபதி ராகவ ராஜாராம், பதித்த பாவன சீதாராம் அப்படின்னுவாங்க. பதித்தம்னா அழுக்கு, பாவனம்னா தூய்மை. அழுக்காய் இருப்பவர்களை தூய்மையாக்கும் சீதைகளின் ராமனேன்னு அர்த்தம். அப்ப சீதை ஆத்மா, ஆத்மா அழுக்கா இருக்குது, அதை தூய்மையாக்க வருபவர் சிவபெருமான். திரேதாயுகத்துல உண்மையிலே ராமர் இருப்பார், ஒருத்தர் இல்ல 12 ராமர் இருப்பாங்க. அதே மாதிரி சத்தியுகத்துல 8 நாராயணன் இருப்பாங்க. அந்த 8 நாராயணன் கல்யாணம் பண்ற வெவ்வேறு பெண்கள் தான் அஷ்டலட்சுமின்னு சொல்றது. அதாவது வம்சம், நாராயணனுடைய குழந்தை நாராயணன் அப்படி வர்றது. சோ இன்னைக்கு பாருங்களாம், அங்க காங்கிரஸ் மேல பெரிய குற்றச்சாட்டு என்ன? வாரிசு அரசியல். நேரு, இந்திரா காந்தி, ராகுல் காந்தி, இப்படி இப்போ ராஜீவ் காந்தி, இப்ப ராகுல் காந்தி அப்படின்ட்டு.
இங்கேயும் அதே மாதிரி வாரிசு அரசியல் தமிழ்நாட்டுல சொல்றாங்க. ராஜாராணி ஆட்சி இருந்தா இந்த பிரச்சனை கிடையாது இல்ல, நிம்மதியா ஆட்சி செய்வாங்கல்ல. மத்தவன் மேல குறை சொல்ல தேவை இல்லையே, அவசியம் இல்லையே. இப்ப நம்ம ஆட்சி போயிடுமோன்ற பயத்துல தானே குறை சொல்றாங்க. இதையும் மக்கள் நம்பி மக்களுமே ஒரு 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 விதமான ஒரு வெறுப்புணர்வுலயே இருக்கிறாங்க இல்லையா? கரெக்ட் பிரதர். மக்கள் வெறுப்புணர்வு, தானே பயம். இப்ப பாதிக்கப்படுறாங்க. So, அப்ப அவங்க இந்த அந்த மக்களாட்சி தான் ஆப்போசிட் வெறுப்பு சைடுல உணர்வு உள்ளவங்கள வந்ததுக்கு வெறுக்குறாங்க. வெறுப்புணர்வு வந்ததுக்கு காரணமே மக்களாட்சி தான். இப்ப சொல்றாங்க இல்லையா, முஸ்லீம் ஆட்சியில வந்து கோயில்களை இடிச்சாங்கன்ட்டு. ஆனா இந்துக்கள் அமைதியா தான் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அங்க தூண்டுதல்கள் கொடுக்க யாரும் கிடையாது. இந்த கோயில் இல்லைன்னா சரி, அவன் ஆட்சி செய்யறான், நம்ம வேற எந்த கோயில் இருக்கோ அங்க போய் கும்பிட்டுக்கலாம். இல்லைனாலும் நம்ம மனசுல இருக்கதான் போகுது. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, எந்த மதத்தையுமே யாராலையுமே அழிக்க முடியாது. இப்ப உதாரணத்துக்கு இப்ப பாலஸ்தீனத்துல வந்து இனப்படுகொலை நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி, முஸ்லிம்கள்னே வச்சுக்கோங்க. அங்க இருக்கிற முஸ்லிம்களை ஃபுல்லா அழிச்சிட்டாங்க அப்படின்னா முஸ்லிம் மதம் அழிஞ்சிடுமா? அழியாது. அதே ஆத்மா வேற எங்க முஸ்லிம் இருக்கோ அங்க போய் பிறந்துடும். கஷ்டம் இருக்கிற இடத்துல இருந்து தப்பிச்சு தானே போகுது, நல்லது தானே. அதே மாதிரி யூதர்களை அழிக்கணும்ட்டு இனப்படுகொலை ஹிட்லர் பண்ணார். யூதர்கள் அழிஞ்சிட்டாங்களா? யாராலையும் யாரையும் அழிக்க முடியாது. அந்த இடத்துல இருந்து விடுதலை கொடுத்து நீங்க அனுப்புறீங்க. எப்பா உன்ன மாதிரி சைக்கோ கிட்ட இருக்கிறதுக்கு எனக்கு கொன்னுடு, நான் வேற இடத்துக்கு போய் பிறந்துடுறேன் அப்படின்ட்டு போய் பிறக்கிறது தான் அது. அதான் பாருங்க பிரதர், சூசைட் பண்ணா நம்மளுடைய கர்ம கணக்கு. மத்தவங்களால இறந்தோம்னா நமக்கு பிளஸ். கரெக்ட். ஆமா. சோ இன்னொன்னு, இறைவன் சொல்ற மாதிரி நடந்தா அந்த பிரச்சனையும் நமக்கு வராது, எந்த இடத்துல இருந்தாலும். சோ அது என்ன கடவுள் சொல்றாரு அப்படின்னா, நீங்க உடல்னு பார்க்கும் பொழுதுதான் அந்த வேற்றுமை வருது. கருப்பா இருக்கிறான், வெள்ளையா இருக்கிறான், இந்து, கிறிஸ்டின், முஸ்லிம், பணக்காரன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஆத்மாவை பாருங்க. ஆத்மாவை பாத்தீங்கன்னா அவன் எந்த மதம்ன்றதே தெரியாது. ஏன்னா எல்லா ஆத்மாவுக்கும் அப்பா ஒருத்தர் தான். அந்த அல்லாவைத்தான் சிவன்றாங்க, பரமபிதான்னு சொல்றாங்க. சோ அப்ப அவருடைய குழந்தைன்னு பாருங்க. முஸ்லிம்கள் பாய் பாய்ன்னு சொல்றதுக்கு அர்த்தம் அதுதான். பாய்னா சகோதரன் அர்த்தம். ஏன்னா கடவுளுடைய குழந்தைகள் தான் எல்லா ஆத்மாவும். அந்த அனைத்து ஆத்மாவும் ஆண் குழந்தைகளேன்ற. ஏன்னா உடம்பு தான் ஆண் பெண்ணாக இருக்குது. ஆத்மா வந்து ஆண் உடலும் எடுக்கும், பெண் உடலும் எடுக்கும். ஏன் கடவுள் ஆண் குழந்தைன்னு சொல்றாரு ஆத்மாவை அப்படின்னா, ஆண் குழந்தைக்கு தான் அந்த காலத்துல வந்து சொத்து கொடுப்பாங்க. சோ கடவுளுடைய சொத்தாகிய சொர்க்கத்துக்கு ஆண் பெண் இருவருக்கும் உரிமை இருக்குது. அதனால ஆத்மா எல்லாம் ஆண். அதனாலதான் முஸ்லிம்கள் பாய்ன்னு சொல்றது. ஆனா அது அவங்களுக்கே தெரியாது. சோ இப்ப கிறிஸ்துமஸ் தான் உலகத்தில் அதிக சந்தோஷத்தை, அதிக மக்களால் சந்தோஷமாக கொண்டாடப்படுற பண்டிகை அப்படின்ட்டு உதயநிதி அவர்கள் சொன்னது வந்து உண்மைதான். ஏன்னா கிறிஸ்தவர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க இல்லையா? ஆக்சுவலா வந்து மற்ற நாடுகள்ல இங்க இருந்து போற இந்துக்களுமே கிறிஸ்துமஸ் கொண்டாட தான் செய்வாங்க. ஆக்சுவலா கேரளால கொண்டாடுவாங்களாம். எல்லா மதத்தினரும் கிறிஸ்துமஸும் கொண்டாடுவாங்களாம், நியூ இயரும் கொண்டாடுவாங்க. நியூ இயர் இங்கேயும் கொண்டாடுறாங்க. பட் அதனால அது அவர் சொன்னது கரெக்ட். ஆனால் நான் ஒரு கிறிஸ்தவன்றது வந்து ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டாலே பத்தாது இல்லையா? அதை உள்வாங்கிக்கிட்டு அவருடைய ஆக்சுவலா ஒரு கிறிஸ்தவனால வந்து ஆட்சி செய்ய முடியாது. உண்மையான கிறிஸ்தவனால. போப்பாண்டவரால ஆட்சி செய்ய முடியுமா? ஆலோசனை கொடுக்கலாம். வந்து கேட்டாங்கன்னா இப்படி பண்ணுப்பான்னு சொல்லுவார். அவரா போய் எல்லாம் தலை நுழைக்க மாட்டார். ஏன் அப்படின்னா அந்த ஆசையை அறுக்கிற வேலையை தான் அவர் கத்துக் கொடுக்கிறார். இயேசு என்ன சொல்றாரு? உனக்கு வந்து மேல போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை கேட்டாங்கன்னா இடுப்புல இருக்கிறதையும் கழட்டி கொடுத்துட்டு போ. இந்த பக்கம் அரைஞ்சா இந்த பக்கம் கண்ணத்தையும் காட்டி அரைஞ்சுக்குப்பான்னு சொல்லு. இப்படி யாராவது இப்ப அரசியல் பண்ண முடியுமா? முடியாது. கலியுகத்துல பண்ண முடியாது. ஆனா இந்த குணம் யாருக்கு தேவைன்னா, சொர்க்கத்தில் இந்த குணம் உள்ளவர்கள் தான் ராஜா ஆவாங்க. ஏன்னா அங்க ராஜ்யம், ராஜாச்சு. அது மட்டும் இல்ல, மக்களுக்குள்ள விஷமே இருக்காது. விஷம் உள்ளவர்கள் அங்க பிறக்க மாட்டாங்க. இப்ப யாரு இறைவன் கிட்ட ஞானத்தை எடுக்கிறாங்களோ, இந்த கடைசி 100 வருடம் கடவுளே வர்றாரு ஒருத்தர் உடல்ல, ஒரு வயோதிகர் உடல்ல. அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். இவரைத்தான் ஆதாம்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. சோ அப்ப சொர்க்கத்தில் வாழ்ந்ததாக ஆதாம் ஏவாளை மட்டும்தான் பைபிள் குரான்ல சொல்லப்பட்டிருக்கு. 2 பேருக்கு கடவுள் சொர்க்கத்தை படைப்பாரா? கிடையாது. சோ அப்ப அங்க வாழ்ந்தவர்களுடைய பிரதிநிதியாக அந்த 2 பேர், அது ஆக்சுவலா லட்சுமி நாராயணனை குறிக்குது. ஏன்னா இதே பிரம்மா தான் அங்க நாராயணனா பிறக்க போறது. சோ அதனால அங்க காட்டப்பட்டு இருக்குது. அப்ப உண்மையிலே யாருடைய பிறந்த நாளுக்கு மகத்துவம் இருக்கணும் உலகத்துல அப்படின்னா, கடவுளுடைய பிறந்த நாள். உலகத்துல யாருக்குமே கடவுளை பற்றி எதுவுமே தெரியாது, இந்துக்கள் உட்பட. ஆனா கடவுள் வர்றது என்னமோ இந்தியாவிலதான். கடவுளுடைய பிறந்த நாளை இந்துக்கள் கொண்டாடுறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது அது கடவுளுடைய பிறந்த நாள்னு. அதான் சிவராத்திரி.
சிவராத்திரின்றது சிவ ஜெயந்தின்னு கூட ஹிந்தில எல்லாம் சொல்லுவாங்க, வடநாட்டுல எல்லாம் கிருஷ்ண ஜெயந்தி மாதிரி. ஆனா சிவராத்திரின்ற பேர் தான் கரெக்ட். ஏன் அப்படின்னா ஜெயந்தினா தாயின் கர்ப்பத்தில் பிறந்தாதான் ஜெயந்தி பிறக்கிறது. இப்ப இயேசு வந்து பிறக்கிறார், கிருஷ்ணர் பிறக்கிறார் தாயின் கர்ப்பத்துல. தாயின் கர்ப்பத்தில் பிறக்கிற யாரும் கடவுள் கிடையாது. அப்படி இருந்தாதான் கடவுளை பார்க்க முடியும் இல்லையா? சோ கடவுள் குழந்தையாக பிறக்கல, டைரக்டா பிரவேசிக்கிறார். ஏன் பிரவேசிக்கிறார் அப்படின்னா அவர்கிட்ட மட்டும்தான் இந்த ஞானம் இருக்குது. இந்த பூமி சொர்க்கமா இருந்துச்சு, இப்ப நரகம் ஆயிடுச்சு, மீண்டும் சொர்க்கம் ஆகிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், அந்த ரகசியம் அவர்கிட்ட தான் இருக்கு. மற்றபடி மதத்தில் உள்ளதெல்லாம் நரகத்தில் நீங்க எப்படி வாழணும், ஏன்னா நரகத்துலதான் எல்லா மதங்களும் வருது. கடந்த 2500 வருடம் தான் இந்து மதம் உட்பட எல்லா மதமும். சோ இந்து மதம்ன்றது என்னன்னா, சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகள் நரகத்தில் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்துல விழும்போது தேவதைன்னு சொல்லிக்க கூச்சப்பட்டுக்கிட்டு இந்துக்கள்னு சொல்லிக்கிறாங்க. இப்ப ஐயரு கரிமீன் சாப்பிடுறான் போன ஜெனரேஷன்ல அப்படின்னா தன் ஐயர்னு சொல்லிக்க மாட்டான். ஏன்னா ஐயருங்க அதை சாப்பிட மாட்டாங்கன்னு தெரியும். மத்தவங்களே நக்கல் அடிப்பாங்க, டேய் நீ எல்லாம் ஒரு ஐயருங்களுக்கே கலங்கடா நீன்னுவான். சோ அந்த மாதிரி தேவதைகள் என்னால என் குலத்துக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்றதுக்காக அந்த நேரம் இந்தியாவுக்கு இந்துஸ்தான் பேர் இருக்கும். அதனால இந்துஸ்தானில் வசிப்பவன்ற அர்த்தம் ஹிந்துன்றது. அப்படி பேரை மாத்திக்கிட்டாங்க. ஆனா தேவதை தர்மத்தை சார்ந்தவர்கள் தான் அப்படி மாத்திக்கிட்டாங்க. சோ அப்ப இந்த மதங்கள் எல்லாமே நரகத்தில் உருவாக்கப்படுது. மதங்களற்ற ஒரே மொழி, ஒரே வழி, ஒரே ராஜ்யம் சொர்க்கத்துல. அங்க ஹிந்தி மட்டும்தான் பேசப்படும். அதனால்தான் ஹிந்தியை எதிர்க்கிறாங்க. சோ கடவுள் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே வந்து இப்ப நடக்கிறது வந்து சாத்தானுடைய ஆட்சி தான் இல்லையா? உலகத்துல காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இதோடைய ஆட்சி தான் உலகம் ஃபுல்லாவே நடந்துட்டு இருக்கு. சோ இதுல இருந்து விடுபடுறதுக்கு வழியை கடவுள் சொல்றாரு. சோ இப்ப கடவுளுக்கு வந்து 2 சேலஞ்ச் இருக்குது. ஏன்னா எல்லாருமே அந்த இறக்க போற நேரத்துல மரண தருவாயில அல்லது மரண படுக்கையில இழுத்துட்டு கிடக்குறாங்க, அல்லது எல்லாராலையும் நிராகரிக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்களுடைய மனம் எந்த மதத்தை சார்ந்தவரா இருந்தாலும் சரி, நாஸ்திகனாவே இருந்தாலும் சரி, கடவுளே என்னை இட்டுட்டு போடலாம் இருக்கும். சோ எங்க அழைச்சிட்டு போறது அவங்களுக்கு தெரியாது, எங்க போகணும் எதுவுமே தெரியாது. சோ கடவுள் தான் சொல்றாரு, நான் இருக்கிற இடம் பரந்தாமம், அததான் பரலோகம்னு கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. ஆனால் சொர்க்கம் இதே பூமி தான் இருக்கும். சோ மேல போயிட்டு சொர்க்கத்துக்கு தகுதியா இருந்தால் கீழே வருவீங்க, இல்லைன்னா மேலே இருப்பீங்க. சோ கடவுள் கிட்ட போறது பெரிய சாதனை கிடையாது இல்ல. பிறவா நிலை அடையணும் அப்படி எல்லாம் சொல்றாங்களே மோட்சம், அது வந்து சாதனை கிடையாது. ஏன்னா கடவுள் சொல்றாரு, ஒரு பொருள் இருக்குது, அதால எல்லாமே பண்ண முடியும், ஆனா அதை பயன்படுத்தவே இல்லைன்னா அந்த பொருள் இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரிதான் ஆத்மா மேலே அது உயிர், அதனாலதான் இந்த உடலே இயங்குது. அப்படி இயக்கக்கூடிய சக்தி உள்ள ஆத்மா கம்முன்னு அங்க போய் இருந்தா அதனால என்ன பிரயோஜனம்? அதுதான் மரணம் ஆத்மாவுக்கு. ஆனா நிரந்தர மரணம் கிடையாது, மறுபடியும் நரகம் வரும்போது வந்துரும். அதுதான் பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்ட்டு பைபிள்ல போட்டிருக்கும். அது ஆத்மாவின் மரணத்தை குறிக்கிற விஷயம், உடலின் மரணத்தை கிடையாது. இன்னொரு விஷயம், இந்த கடைசி 100 வருடத்தில் நடக்கிற விஷயம் கடவுள் நமக்கு கொடுத்து காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தை வெல்வதைத்தான். இந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் வெளியில அரக்கர்கள் அவங்களை அழிக்கிற மாதிரி ராமாயண மகாபாரதம் எழுதிட்டாங்க. சோ இதே யுத்தத்தை தான் வேறு ஒரு விதத்தில் குரானும் பைபிளும் சொல்லுது. நிறைய யுத்தமாக அங்க காட்டப்பட்டு இருக்கும். அது எல்லாமே இந்த விஷயங்களாகத்தான் இருக்கும். குறிப்பா யோபுவோடைய கதை இல்லையா? அவன் எல்லாத்தையும் இழந்துட்டு மரணத்துக்கு கெஞ்சுவான் கடவுள் கிட்ட கடைசியில. சோ அதெல்லாம் கடைசியில நடக்கும். அப்ப அப்படி துக்கத்துல இருக்கிற நம்மை காப்பாத்துறதுக்காக கடவுள் வராரு பாத்தீங்களா? அவருடைய பிறந்த நாளுக்கு தான் மகிமை. ஆனா அதுக்கு அரசாங்கம் கூட லீவ் கொடுக்கறது கிடையாது, இந்தியா ஃபுல்லாவே. மேபி இப்ப கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல, கேரளால கொடுக்குறாங்களோ எங்கேயோ யாரோ சொன்னாங்க, இலங்கையில கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி ஜென்ரலா கொடுக்கறது கிடையாது. அது ராத்திரி தானே அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது அவருடைய பிறந்த நாள் இல்ல. மனிதர்கள் பிறந்த நாளுக்கே லீவ் கொடுக்குறாங்க. காந்தி பிறந்த நாளுக்கு லீவ் கொடுக்குறாங்க. அப்புறம் தேவதைகள் கிருஷ்ண ஜெயந்திக்கு லீவ். ஆக்சுவலா உண்மையிலே கிருஷ்ணர் அன்னைக்கு பிறந்த நாள் கிடையாது, அவர் பிறந்ததுடைய நினைவாக ஒரு நாளை வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி இயேசு பிறந்த நாள் கிடையாது கிறிஸ்துமஸ், அவர் பிறந்ததுடைய ஒரு நாளை நினைவா வச்சுக்கிறாங்க. அதுக்குள்ள 1000 ரகசியம் இருக்கு, அது நம்ம தனி வீடியோ போட்டிருக்கிறோம். அப்ப உண்மையிலே மகிமைக்குரியது சொல்லுவாங்களா, எல்லா புகழும் ஒருவனுக்கு, இறைவனுக்கு. ஏன்? ஏன்னா துக்கத்தின் உச்சத்துல இருக்கிற நம்மை காப்பாற்ற வந்த இயேசு என்ன பண்ணாரு? வந்தார். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா,
இயேசு வந்து ஏற்கனவே இருந்தவர். அவர் உடம்புக்குள்ள மேல இருந்து ஒரு ஆத்மா வருது. கடவுள் அனுப்புறது கிடையாது, தானா வரும். வந்து அது கொடுக்கிற ஞானம் தான், அதுதான் கிறிஸ்துன்னு சொல்றது. அது கொடுக்கிற ஞானம் தான் அந்த பைபிள். அப்ப அந்த ஞானம் கொடுக்கும்போது கிறிஸ்தவ தர்மத்து ஆத்மாக்கள் யாருமே பூமியில இருக்க மாட்டாங்க, எல்லாருமே மேலே தான் இருப்பாங்க. இப்ப ஆளே இல்லாத இடத்துல, ஆள் இல்லாத கடையில டீ ஆத்துறான்னுவாங்க இல்லையா? சோ அதனாலதான் இயேசு சொல்லும்போது யாரும் கேட்கல, நபி சொல்லும்போது யாரும் கேட்கல. ஏன்னா எந்த மதஸ்தாபகர் வரும்போதும் அந்த மதத்தை சார்ந்த ஆத்மாக்கள் மேல இருக்கும். அப்ப அந்த மதத்தை சார்ந்தவர்கள்லாம் கீழே வந்தப்புறம் ஈர்க்கப்பட்டு அந்த மதங்கள் பெருசாகி பிறகுதான் ஆட்சியை பிடிக்கும். இன்னைக்கு உலகம் ஃபுல்லாவே அவங்களுடைய ஆட்சி தான். முதல் பாதி கிருஷ்ணருடைய ஆட்சி, அடுத்த பாதி கிறிஸ்துவோடைய ஆட்சி. பேரே அப்படிதான் வருது பாருங்க. கிறிஸ்து கிட்ட இருந்து மீண்டும் கிருஷ்ணர் கிட்ட ராஜ்யம் போகும். சோ எப்படி போகுன்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்ப திரும்புற பக்கமெல்லாம் வல்லரசு நாடுகளும் இந்துக்கள் தான் ஆட்சியில இருக்கிறாங்க, அல்லது அவங்களுக்கு பக்கபலங்கள் இருக்கிறத பாக்குறோம். சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் அப்ப பாத்தீங்கன்னா ஸ்டாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒண்ணு யோசிச்சு பாருங்களா, ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா? இயேசு பிறந்த இடத்த ஒரு நட்சத்திரம் வழிகாட்டுச்சான். நட்சத்திரம் மேல இருக்கும், நீங்க நடக்கும் போதெல்லாம் உங்க கூடயே வர மாதிரிதான் இருக்கும். அது எப்படியாவது வழிகாட்டுமா? அது நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்றதுக்கு அது ஒரு ரகசியம். இப்ப கிருஷ்ணரை எப்படி கொலை பண்றதுக்கு தேடுவாங்களோ அதே மாதிரி இயேசுன்னு இல்ல, அந்த ஊர்ல இருக்கிற எல்லா குழந்தையும் கொலை பண்றதுக்கு தேடுவாங்க. இங்கேயும் அதே மாதிரிதான், கிருஷ்ணர் இருக்கிற ஊர்ல எல்லா குழந்தையும் கொலை பண்ற. சோ இதே கதை தான் அங்க வருதுன்னு கூட தெரியலையா உங்களுக்கு? இல்ல ஒரே கதை தான் இருக்கும், எதுவுமே நடந்தது கிடையாது. ஆனா உண்மையிலே குழந்தையை கொலை பண்றது பாத்தீங்கன்னா அதே மாதிரி முருகனையுமே கொலை பண்றதுக்காக அரக்கர்கள் தேடிட்டு இருப்பாங்க குழந்தையா இருக்கும்போது. பிறந்ததுல இருந்தே, பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஒலியா வரும்பொழுதே. சோ இது என்னன்னா கடவுளுடைய குழந்தைக்கு சாத்தான் எதிரி. சோ சாத்தான் அழிக்கிறதுக்கு வருது. அப்ப அதை காப்பாற்றுவது யாருன்னா ஒளிப்புள்ளியாகிய இறைவன் வரார் பூமிக்கு வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிற எல்லா குழந்தைகளுக்கும். சோ இது நம்மளுக்கு. ஆனா அவங்களுக்கு வந்து இயேசு உடலில் அங்கேயும் ஒரு ஆத்மா வருது. கடவுள் கிடையாது, வேற ஒரு ஆத்மா வருது, கிறிஸ்துன்னு. பரிசுத்த ஆத்மானா மேல இருந்து வருது. இன்னும் காமத்தெல்லாம் விழாததுனால அது பரிசுத்தன்றாங்க, அவ்வளவுதான். அடுத்த ஜென்மம் மறுபடியும் போய் காமத்துல விழுந்துரும். இயேசு ஆத்மாவும் சரி, கிறிஸ்து ஆத்மாவும் சரி. ஆனா அவங்க மதத்துல வந்து அவங்க கடவுளா நினைக்கிறதுனால அவர் அப்படியே மேல போயிட்டாரு, வள்ளலாரு அப்படியே ஜோதியோட ஜோதியா கலந்துட்டாரு, நபி அப்படியே போயிட்டாரு, இப்படி அவங்கவுங்க நம்புவாங்க. ஆனா நிஜத்தில் என்ன நடக்குதுன்னா எல்லாரும் மறுஜென்மம் எடுத்து இங்கதான் இருப்பாங்க. அனைத்தையும் இழந்து ரொம்ப மோசமான நிலையில இருக்கும்போது இந்த ஞானம் கிடைக்கும். கடைசியில தான் அவங்க எடுப்பாங்க இந்த ஞானத்தை. எடுத்தோடனே உயிர் பிரிஞ்சிடும். இதை கொடுக்கணும்னு நினைக்கும் போது உயிர் பிரிஞ்சிடும். சோ அந்த ஆசை மீண்டும் அவங்க எப்போ வராங்களோ அது நிறைவேற்றப்படுது. சோ அப்பதான் வந்த உடனே அந்த ஞானத்தை சொல்ல ஆரம்பிக்கும். பாத்தீங்கன்னா எல்லா ஆத்மாவும் உலகம் அழிய போகுதுன்னு 2000 வருஷம் முன்னாடி இயேசு சொல்லிப்பாரு. எப்ப என்ன சொல்றாரு? உங்க கண்ணு முன்னாடி அழிய போகுதுன்னாரு. உங்க கண்களால பாப்பீங்கன்றார். அங்க மறுஜென்மம் கிடையாது. அப்ப அந்த கண்ணு முன்னாடி எங்க பார்த்தாங்க? சோ அப்ப புரிஞ்சுக்கலாம் நம்ம சொல்றதுதான் உண்மைன்ட்டு. நம்ம சொல்றதுன்றத கடவுள் சொல்றது, கடவுள் வந்து சொல்றதுதான் நம்ம சொல்றோம். சோ அப்ப எல்லா மகிமையும் இப்ப பரமபிதாவுக்கு. இயேசுவே சொல்லுவார், என்னை நோக்கி கூப்பிடுறவனுக்கு சொர்க்கத்துல இடம் கிடையாது, பிதாவின் சித்தத்தின் வழிபடி நடக்கிறவனுக்கு தான் சொர்க்கத்துல இடம். உன்னை யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவேன். இது கடைசியில நடக்கிற விஷயம். கடைசியில இயேசுக்கு இந்த ஞானம் கிடைத்து மற்றவர்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கும் போது தெரிஞ்சிடும். அந்த பாதிரியார் இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். அவங்க வந்து இயேசுவை அப்படியே ஓரம் கட்டுவாங்க. எப்பா எங்க பொழப்புல மண்ணள்ளி போட்டுறாத, நீயே வந்துட்டேன்னா அப்புறம் எப்படி எங்க பின்னாடி வருவாங்க? அதுவும் நீ கடவுள்னு சொன்னாலும் பரவாயில்ல, நீ உட்கார்ந்து கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிற, நாங்க உன்னை வச்சு பொழைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு அவரை ஓரம் கட்டுவாங்க. அதுதான் அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப தண்டனை கிடைக்கும். அடுத்தது வந்து ஏன் இப்பயே வந்து ஒரு பாதிரியார் சொல்றாரு, என்ன அப்படின்னா, அப்ரஹாம் வந்து எங்க போனாலும் ஒரு 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 கல்லை நட்டு கும்பிடுவோம், அதான் சிவலிங்கம். ஆனா நான் இருக்கிற பொசிஷன்ல அது சொல்ல முடியாது. லிங்கம் தானே இல்லையா? அப்படி நட்டுட்டு கும்பிடுறது. சோ அதைத்தான் அங்க வழிபட்டு இருக்கிறாங்க. சோ அப்ப வந்து இயேசுவே சொல்லுவார், என்னை நோக்கி அந்த டயலாக் தான் அதுல வெளிப்பட்டு இருக்குது பைபிள்ல. கடைசி நேரத்துல இயேசு சொல்லுவார், என்னை நோக்கி கூப்பிடுறவங்களுக்கு சொர்க்கத்துல இடம் இல்ல, பிதாவின் வழிபடி நடங்க, காமத்தை விடுங்க, கோபத்தை விடுங்க. கேட்க மாட்டாங்க மக்கள். பட்டரை விடுங்க, கரிமீனை விடுங்க. என்ன எனக்கு இந்த இயேசு பிடிக்கல, அங்க மீன் எல்லாம் கொடுத்தாரு இல்ல, ஒயின் எல்லாம் சாப்பிட்டாருல, அந்த இயேசு தான் எங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு பிடிச்சிக்குவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அதே மாதிரி நபி குரான்லயும் இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்க யார ஃபாலோ பண்றீங்களோ, புத்தகத்தின் மதங்கள்னே இருக்கும். புக் ஆஃப் ரிலிஜியன்ஸ்னாலே என்னது மதங்கள்.
அந்த வேதத்தை உடையவர்கள் தான் நிராகரிப்பாளர்கள்னு இருக்கும். எல்லா மதத்தையும் சார்ந்ததுதான். கடவுள் கடைசியில வரும்போது மற்ற மதத்தை புடிச்சுக்கோங்க. ஏன்னா அது நீ இஷ்டப்படி இருக்கலாம். ஆனா கடவுள் வரும் பொழுது கடவுளும் உங்களுக்கு துக்கம்லாம் கொடுக்கல, விடுங்கன்றார். இங்க ஒன்னும் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் கிடையாது. நீ காமத்தை விடலன்னா நான் உன்னை சுட்டுருவேன்னு சொல்லல. ஆனா உன்னை நீயே அழிச்சுக்குவ, சொர்க்கத்துக்கு வராம போயிடுவ. 2500 வருஷம் மரணம் மாதிரி உனக்கு மேல இருப்ப. அது எவ்வளவு பெரிய தண்டனை இல்லையா? கடவுள் வந்திருக்கிறாருன்னு தெரிஞ்சு, ஞானம் கொடுக்கிறாருன்னு தெரிஞ்சு நிராகரிக்கிறது எவ்வளவு பெரிய தண்டனை. கடைசியில காட்சி கிடைக்கும், சொர்க்கத்தையே பார்ப்பாங்க. பாக்குறதோட சரி அவங்க அவ்வளவுதான். இவங்கெல்லாம் நாங்க நம்மளுக்கு கொடுத்தாங்களே, நம்ம ஏமாந்துட்டுமே. அப்ப அவங்களுக்கு கடுப்பா இருக்குமா அவங்க மதஸ்தாபகர்களை நினைச்சு. இன்னும் அந்த மதஸ்தாபகர்களே குரான்ல போட்டிருக்கோம். அவங்க என்ன சொல்லுவாங்களாம், இவங்க யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க தனியா ஒதுங்கிடுவாங்களாம். அப்ப அவங்களுக்கு என்ன தோணுமா, இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா இவங்க நம்மள நிராகரிச்ச மாதிரி நாமளும் இவங்களை நிராகரிப்போம்ட்டு. ஆனா இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா இந்த கல்பத்தில் நடந்ததுதான் மறுபடியும் நடக்கும். இந்த 5-6 வருடம் ஒரு கல்பம் நடந்ததே நடக்கும். மறுபடியும் அதே பாட்டு தான் அவங்க நடிப்பாங்க. இதுதான் கொடுமை. சோ இப்ப பரமபிதாவை இப்படிங்க, அவர்கிட்ட இருந்துதான் இயேசுக்கே ஆஸ்தி கிடைக்கும், நபிக்கே ஆஸ்தி கிடைக்கும், கிருஷ்ணருக்கே ஆஸ்தி கிடைக்கும், சிவபெருமான் கிட்ட இருந்து. சோ சிவனுடைய மகிமையை தூக்கி இங்க கீதையில கிருஷ்ணருக்கு போட்டுட்டாங்க, பைபிள்ல இயேசுக்கு போட்டாங்க, ஒவ்வொரு மதத்திலயும் அதுக்கு ஏத்த மாதிரி போட்டுட்டாங்க. கடவுள் ஒருவர் தான், வருவது இறுதியில் மட்டும்தான். ஏன்னா அப்பதான் துக்கத்தின் உச்சத்திலே வராத கடவுள் ஒரு கடவுளா? இயேசு வரும்போது எந்த துக்கமும் உலகத்துல நடக்கல, நபி வரும்போது எந்த துக்கமும் நடக்கல. கதையில அப்படி காட்டி இருக்கிறாங்க. ராமர் கஷ்டப்பட்டார், அது ஒரிஜினல் சொர்க்கம், அங்கேயும் கஷ்டப்பட போறாரு. சோ அந்த மாதிரி மனைவி எல்லாம் யாரும் அங்க கடத்திட்டு எல்லாம் போக மாட்டாங்க. அங்க ராவணன் கடத்துறான். ராவணன் நம்ம சொன்னது இந்த 5 விகாரங்கள். என்னன்னா இந்த நம்ம சொன்னோம் இல்லையா, இங்க 8 நாராயணன் லக்ஷ்மி, இங்க 12 ராமர் சீதை. இதுல 12வது ராமர் சீதை இது முடிஞ்சோடனே நரகம் வருது இல்லையா, அப்பதான் அவனுக்கு ஸ்லைட்டா மனைவியை பார்க்கும்போது அழகா இருக்கிறா இல்ல அப்படின்னு தோணும். ராவணன் பிரவேசம் ஆயிட்டான்னு அர்த்தம். அப்பதான் நரகம் ஆகுது. சோ அப்ப சீதையை மட்டும் இல்ல, ராமரையும் சேர்த்துதான் கடத்திட்டு போறான். சோ அதுக்கப்புறம் பிறக்கிற எல்லாருமே சாத்தானுக்கு அடிமைகள் தான். சோ இந்த சாத்தானை அழிக்கணும் நமக்குள்ள இருந்து. அதுக்கான வழியை கொடுக்கிறார். நீங்க தான் சண்டை போடணும், அவர் போட மாட்டார். அதனாலதான் கீதையில பாருங்க, கிருஷ்ணர் சண்டை போட மாட்டார். நான் வழி சொல்றேன், நீ தான் சண்டை போடணும்னு. ஏன்னா நம்ம தானே அடிமையானோம், நாம தானே பாவம் செஞ்சோம். அப்ப அதை நாம தான் அழிக்கணும். ஆனா கிறிஸ்தவ மதத்துல என்ன ஆயிடுச்சு, எதுவுமே எனக்கு பிரச்சனை இல்லப்பா, அவரே என் பாவத்தை அழிச்சிடுவாரு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. எனக்காக அவரே இறங்கி சண்டை போடுவாரு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி இல்லைங்கிற, இந்த யுத்தத்தை நீங்க தான் பண்ணணும். மாயையோட யுத்தம், மனுஷனோட கிடையாது. சோ இந்த யுத்தத்துக்கு தான் அல்லாஹ் கூப்பிடுறாருன்ட்டு குரான்ல இருக்கும். ராவணனோடு நடக்கிற யுத்தம். சோ அதுலயே பாத்தீங்கன்னா நீங்க மன ஒழுக்கப்படி நடக்கணும், பயபக்தியோட இருக்கணும். யுத்தம் பண்ற இடத்துல எப்படி இதெல்லாம் இருக்கும் இல்லையா, பணிவாக இருக்கணும். சோ அப்ப இதை புரிஞ்சு, அதுதான் அல்லாவின் வழிபடி யுத்தம் செய்பவர்கள்னு இருக்கும். சோ அந்த யுத்தத்துக்கு எல்லாம் தயாராயிடுவாங்க, அப்படியே கும்பலா போவாங்க. ஆனா இந்த யுத்தத்துக்கு வர சொன்னா யாருமே வரமாட்டாங்க, ஓடியில ஒருத்தர் வருவாங்க. அதனால்தான் சொர்க்கத்தின் வாசல் இடுகலானது அப்படின்ட்டு பைபிள்ல போட்டிருக்கும். சொர்க்கத்திற்கு சொற்பமானவர்களே வர முடியும் அப்படின்ட்டு குரான்ல போட்டிருக்கும். ஏன்னா அங்க ரொம்ப அதாவது ஆரம்பத்துல மக்கள் தொகை வெறும் 9 லட்சம் தான் இருக்கும். முடியும் போதுதான் 33 கோடி வரும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பத்திலே வரணும், அந்த அளவுக்கு தூய்மை ஆகணும். என்ன தூய்மை ஆகிறது? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாத நிலை. அது எப்படி அடையிறது? 2 பண்ணணும். ஒண்ணு, இறைவன் நினைவிலே இருக்கணும், இறைவன் கொடுக்கிற ஞானமாகிய முரளியை கேட்கணும். அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமா கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அதை அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். சோ அந்த சொர்க்கத்தை, அதாவது துக்கத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவது மட்டும் இல்ல, சுகம் நிரம்பிய உலகத்துக்கு, அதாவது துக்கத்தின் உச்சத்திலிருந்து சுகத்தின் உச்சத்துக்கு அழைச்சிட்டு போற. அதனாலதான் அவருக்கு மகிமை. மற்றபடி எந்த மத ஸ்தாபகர்களும் நீங்க கீழ் நோக்கி விழுவதை யாராலையும் தடுக்க முடியல, அவங்களும் சேர்ந்து விழதான் செய்யறாங்க. சோ அதனால மகிமை எல்லாம் இறைவனுக்கே. உதயநிதி அவர்கள் சொன்ன மாதிரி அது பெருசா கொண்டாடப்படலைன்றது உண்மைதான். கிறிஸ்துமஸ் தான் இன்னைக்கு, ஏன்னா கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா உண்மையிலே தேவதைகள் தான் அதிகமா இருக்கணும். ஏன்னா முதல்ல தோன்றியது அந்த தர்மம் தானே, அப்ப அதுதானே அதிகமா இருக்கணும். எல்லாம் மதம் மாறி போயிருக்கிறாங்க, திரும்ப வருவார்கள். இப்ப இந்த பாபா வாங்க கணிப்புலயும் அது சொல்லப்பட்டிருக்குது இல்லையா, திரும்ப அத மதமாற்றம்னு சொல்லப்பட்டிருக்க. மதம் மாறுறது அப்படி கூட வச்சுக்கலாம்.
இல்லையா? தேவதை தர்மத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டு வருவாங்க. ஏன்னா கடவுள் வந்துட்டாங்கன்னு தெரியும் போது கண்ணு முன்னாடி பார்க்கும்போது வந்துதானே ஆகணும். கண்ணு முன்னாடி காட்சி கிடைக்கும். இப்ப நம்ம ஞானத்தை கொடுக்கிறோம். ஒரு கிறிஸ்தவர் யாராவது என் முன்னாடி வராரு அப்படின்னா கடைசி நேரத்துல நான் இயேசுவா தெரிவேன் அவங்களுக்கு. கடவுள் காட்டுவார் அப்படி. சோ அப்ப இயேசுன்னும் போது அவங்க நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. இறைவனை நினைங்க நட்சத்திரம் மாதிரி அப்படின்போது நினைப்பாங்க. சோ அதனாலதான் அந்த நட்சத்திரத்துக்கு அவ்வளோ மகிமை கிறிஸ்தவ மதத்துல. நட்சத்திரம் சொர்க்கத்திற்கு போறதுக்கான வழியை காட்டுது. மற்றபடி இயேசு எந்த இடத்துல பிறந்தாருன்னு காட்டல. சோ அந்த நட்சத்திரம் வானத்துல இருக்கிற நட்சத்திரம் கிடையாது. நட்சத்திரம் மாதிரி இருக்கிற இறைவன் ஒருத்தர் உடல்ல கொடுக்கிறார். நம்மளும் நட்சத்திரம் மாதிரி தான் இங்க இருக்கிறோம். சோ இயேசு உடலில் ஒரு ஆத்மா வந்ததுல அதுவும் ஒரு நட்சத்திரம். அந்த கிறிஸ்து தான் உண்மையிலே கிறிஸ்தவர்களின் தந்தை. இயேசு கிடையாது. இயேசு கிறிஸ்தவர்களின் தாய். அங்க கன்னி மேரின்னு சொல்றாங்க இல்லையா? சொர்க்கத்துல காமம் இல்லாம தான் குழந்தை பிறக்கும். கணவன் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவாள். ஆனாலும் கல்யாணம் ஆனாதான் குழந்தை பிறக்கும். அப்ப எப்படி இயேசு மட்டும் கல்யாணம் ஆகாம பிறந்திருப்பாரு? சோ இது இயேசுவை பற்றிய விஷயம் இல்ல. உள்ள கிறிஸ்துவை பற்றிய விஷயம். காமத்தினால அவர் பிறக்கல, பிரவேசிக்கிறார். சோ அப்ப அங்க கன்னி மேரின்றதே அந்த தாயின்றதே இயேசு. ஏன்னா கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்கு தந்தைனா அந்த தந்தை வருவதற்கு யார் உடலை கொடுக்கிறாங்களோ அந்த ஞானத்தை சொல்வதற்கு அவங்க தாயாகிறாங்க. அதே மாதிரி நமக்கும் கூட சிவன் தந்தை அவர் பிரம்மா உடலில் வருவதனால் பிரம்மா தாயாகிறாங்க. சோ அதனால்தான் சிவன் தன் உடலில் பாதியை பார்வதிக்கு கொடுத்தாருனாங்க. சிவனுக்கு உடம்பே கிடையாது. அவர் எப்படி உடம்பு கொடுப்பாரு? உண்மையிலே பார்வதி ஆகிய இந்த பிரம்மா தான் சிவனுக்கு உடலை கொடுக்கிறாங்க, ஞானத்தை கொடுப்பதற்காக. சோ இதுல இன்னும் நிறைய ரகசியம் இருக்கு. அது ஃபுல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்துல இந்த முரளி தினமும் கேளுங்கள். யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை அவசியம் பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கிறிஸ்மஸ் டு எவரிபடி. ஆக்சுவலா கிறிஸ்மஸ் தாத்தான்றாங்களே அதுவே சிவனை குறிக்கிறது தான். ஏன்னா செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல இருந்து ஒளியாகி சிவத்தந்தை வர்றதுதான் கிறிஸ்மஸ் தாத்தா. சிகப்பு ட்ரெஸ் போட்டிருப்பாரு, உள்ள ஒயிட் ட்ரெஸ் போட்டிருப்பாரு. அடுத்தது தாத்தாவா காட்டுறது ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் பெரிய மூத்த, அதாவது ஆதி தகப்பன்ட்டு சொல்றது யாருன்னா ஆதாம சொல்லுவாங்க. பிரம்மாவே தாத்தாவா தான் காட்டுவாங்க இல்லையா? தாடியெல்லாம் இருக்கும். அந்த பிரம்மாவுக்கும் அப்பா சிவன். இப்ப தாத்தாவுக்கு அப்பான்னா இந்த பெரிய தாத்தா இல்ல அவரு. ஆனா அவரு கொடுக்கிற பரிசு குழந்தைங்களுக்கு. அவருக்கு குழந்தைன்றது இந்த குழந்தை கிடையாது, எல்லாருமே அவருக்கு குழந்தை தான். பரிசு என்ன? சொர்க்கத்தை கொடுக்கிறார். அங்க ஸ்வீட்டு அல்லது ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கறதா காட்டுறாங்க. சர்ப்ரைஸ் தான். சொர்க்கத்தில் நான் நாராயணனா இருந்தன்றது நம்ம கற்பனைக்கு கூட எட்டாத ஒரு விஷயம் இல்லையா? திருப்பதிக்கு அவ்வளவு கூட்டம் போகுது. அதுவே நானா தான் இருந்தேனா? இல்ல, யார் வேணாலும் ஆக முடியும். முயற்சி தான். என்ன பண்ணணும்? இறைவன் நினைவிலேயே இருக்கணும். அந்த நினைவுல அப்பா அம்மா கணவன் மனைவி குழந்தை இந்த ஜாதி இந்த மதம் ஆண் பெண் எல்லாமே மறந்துடணும். நான் ஒளியா இருக்கிறேன், என் தந்தை ஒளியா இருக்காரு. யாரை பார்த்தாலும் பூர்வ மத்தியில அந்த ஒளியை மட்டும் பார்த்து பேசணும். இந்த பயிற்சி பண்ணித்தான் நாராயணன் அந்த பதவி அடைந்தார். அந்த ஆத்ம உணர்வு அப்படி கொழுந்து விட்டு எரியறதுனாலதான் அவருக்கு அந்த நாமம் கண்களை மறைக்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க. ஏன்னா ஊனக்கண்ணால பார்க்கக்கூடிய காட்சி அவருக்கு தெரியல. ஞானம்ன்ற மூன்றாவது கண் வழியாக பார்க்கிற அந்த ஆத்மாதான் அவருக்கு இயல்பாகவே தெரியுது. இது ஒரு ஜடம், ஆத்மாவை பார்க்கிறது. சோ அப்படி பக்காவா இருக்கிறவங்க தான் சொர்க்கத்தில் நாராயணன் ஆகிறான். சோ அப்படி உண்மையிலே இருக்கிறீங்களா செக் பண்றதுக்காக காமம் வரும், கோபம் வரும், பற்று, பேராசை, அகங்காரம் இதுலெல்லாம் நீங்க வெல்லணும். இந்த ஒன்னொன்னுத்தையும் வெல்றது ஒரு ஒரு கதையாக இருக்கும் பைபிள்ல. ஒட்டுமொத்தமா சேர்த்து ஒரே கதையாக இருக்கும் ராமாயணத்துல. இல்ல ராமாயணத்துல சூர்பனகை வரும்போது காமத்துக்கான டெஸ்ட் பேப்பர். அப்புறம் பதவி மேல ஆசை இருக்குதான்றது ராமரை துரத்துறாங்க இல்லையா? ராஜ்யத்தை விட்டு துரத்துறாங்க. அதுதான் ராமராஜ்யம். இங்க யாரும் எடுத்துட்டு வர முடியாது ராமராஜ்யத்தை. ராமராஜ்யம்னா அங்க யாருக்குமே எந்த ஆசையுமே இருக்காது. ராஜ குடும்பத்துல பிறந்தவங்க ராஜாவாவாங்க, அவ்வளவுதான். அதை எதிர்த்து கேட்கணும்ன்ற எண்ணமே வராது யாருக்கும். ராஜாவுக்கு எல்லோரும் பிரஜைகள் எல்லாருமே தன்னுடைய குழந்தைகள் மாதிரி அனுபவமாகும். பிரஜைகளுக்கும் தன்னுடைய தாய் தகப்பன் மாதிரி தான் ராஜராணி அனுபவமாகும். அந்த மாதிரி இடத்துல ஆட்சி செய்யறதுலதான் உண்மையிலே நிம்மதியா இருக்க முடியும். சோ அதனாலதான் கடவுள் சொல்றார், நமக்கு இந்த முள்ளு கிரீடம் வேண்டாம், தேடி வந்தாலும் வேண்டாம், சொர்க்கம் உங்களுக்கு இருக்குது. சோ உங்களுக்கு இதெல்லாம் டெஸ்ட் பேப்பரா வரும். காமத்தை தூண்டக்கூடிய விஷயம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் தேடி வரும். அப்பால போ சாத்தானே தள்ளிக்கிட்டே இருக்கணும் நீங்க. இல்லாட்டினா ஒரு செகண்ட்ல உங்களை விழ வச்சிடும் மாயா. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓகே சிஸ்டர்.